வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் நான் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வருஷத்தை ஆரம்பித்து 9 மாதங்களாய் எத்தனை விதமான உபத்திரவங்கள், எத்தனை விதமான நெருக்கங்கள், குறைவுகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். அதற்காக நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாலை வேளையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இந்த 10வது மாதத்துக்குரிய வாக்குத்தத்தமானது எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களை சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அவனுடைய அரண்மனை முன்போல நிலைப்படும். அல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசனம் மூலமாக நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது கடந்த நாட்களிலே எத்தனை விதமான நம்முடைய கூடாரங்களிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வருமானம் இல்லை, குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தோம், பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அல்லேலூயா, கர்த்தர் இந்த மாதத்திலே, இந்த 10வது மாதத்திலே, இந்த முதல் தேதியிலே, இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், முதலாவதாக இதோ இதோ என்று சொன்னால் இப்பொழுதே, இதுவரைக்கும் இருந்தது அல்ல. கிட்டத்தட்ட 3வது மாதத்திலிருந்து 9வது மாதம் வரைக்கும் இருந்தது போல அல்ல. இதோ இப்பொழுதே இந்த 10வது மாதத்தை ஆரம்பித்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே, இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, அல்லேலூயா, யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக அதற்கு மேலாக கூட இருக்கும் நம்முடைய கூடாரத்தில் ஒரு சிறையிருப்பு, வெளியிலே போக முடியாத சிறையிருப்பு, வேலைக்கு போக முடியாத சிறையிருப்பு, கடைக்கு போக முடியாத சிறையிருப்பு, மருத்துவமனைக்கு போக முடியாத சிறையிருப்பு, எத்தனையோ விதங்களிலே பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக முடியாத சிறையிருப்பு, எத்தனையோ விதங்களிலே வேலை தடைப்பட்டது, வியாபாரங்கள் தடைப்பட்டது, நம்முடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் தடைப்பட்டது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்ததான எல்லா சிறையிருப்பையும் கர்த்தர் இன்றைக்கு இந்த 10வது மாதத்தில் இந்த முதல் தேதியிலே உங்களை திருப்பப் போகிறார். அல்லேலூயா. நீங்கள் உற்று பார்த்தீர்களானால், பின்பகுதியை பார்த்தீர்களானால், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு வியாகுலங்கள், எவ்வளவு குறைவுகள், எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். உங்களுடைய கூடாரத்தில் விசாரிக்கும் பொழுது குறைவையே காண மாட்டீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த மாலை வேளையிலே இதுவரைக்கும் குறைவுபட்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கப் போகிறார். உங்களுடைய கூடாரத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கட்டளிடப் போகிறார். இதுவரைக்கும் இருந்ததான நிலைமை இனி இருக்கப் போவதில்லை. இதுவரைக்கும் இருந்ததான சூழ்நிலை இனிமேல் இருக்கப் போவதில்லை. இதுவரைக்கும் இருந்ததான தரித்திரம், இதுவரைக்கும் இருந்ததான வறுமை, இதுவரைக்கும் இருந்ததான பலவீனங்கள் இனி 10வது மாதத்தில், 11வது மாதத்தில், 12வது மாதத்தில் இருக்க போகிறதில்லை. அல்லேலூயா. அரசாங்கங்கள் மாறலாம்,
மனுஷர்கள் மாறலாம், மற்றவர்கள் மாறலாம், என் தேவன் மாறாதவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட மாறாத கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, முதலாவது இந்த மாதத்தில் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். அல்லேலூயா. திருப்பி, சிறையிருப்பை திருப்பி என்று சொல்லுகிறார். ஆக திருப்பி என்ன செய்கிறாராம்? அவருடைய வாசஸ்தலங்களிலே இரக்கம் செய்வேன். வாசஸ்தலங்களிலே அவர் இரக்கம் செய்கிற தேவன். நாம் வாசம் பண்ணுகிற கூடாரத்தினுடைய சூழ்நிலையை திருப்பி நம்முடைய வாசஸ்தலங்கள், நாம் வாசம் பண்ணுகிறதான இந்த ஸ்தலத்தை அவர் என்ன செய்கிறாராம்? இரக்கம் செய்ய போகிறார். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவர். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அல்லேலூயா. அவர் அவருடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்ய போகிறார். இரக்கம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது, அவர் வாசஸ்தலத்திலே வாசமாயிருக்கும் பொழுது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார். 132ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் பொழுது, கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை இரக்கம் செய்துகிறபடினாலே, நான் இந்த இடத்தை இரக்கம் செய்கிறபடினாலே இந்த இடத்துல நான் வாசமாயிருப்பேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. இந்த மாதத்தில், ஒருவேளை கடந்த மாதத்தில் நாம் ஆகாரத்திற்காக குறைவுபட்டிருக்கலாம். ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாக எல்லாம் இருக்கும், சமைத்து சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் இன்றையிலிருந்து கர்த்தர் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஏனென்று சொன்னால், அவர் தம்முடைய வாசஸ்தலமாக நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த ஸ்தலத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்டதான ஸ்தானம், ஆண்டவர் தெரிந்து கொண்டதான இடம் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்கள் வீடு, என் வீடு இந்த மாதத்தில் ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அல்லேலூயா. கவலையே படாதீங்க. இதுவரைக்கும் கவலைப்பட்டிருக்கலாம், இனி என்ன செய்வது என்று கவலைப்பட்டிருக்கலாம். திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஆகையினாலே திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடியினாலே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த யாக்கோபினுடைய சிறையிருப்பை திருப்பி அங்கே அவர் வாசம் பண்ணுகிறதான
வேலை வந்தது. அல்லேலூயா. படிமா. இதை நான் விரும்பினபடியினால் நான் இங்கே தங்கி இருக்கிறேன், இங்கே வாசம் பண்ணுவேன், அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து அதன் ஏழைகளை, நம்ம மாத்திரம் இல்லைங்க, நமக்கு தெரிந்த ஏழைகளை, அல்லேலூயா, ஏழைகளை அப்பத்தினால் திருப்தி ஆக்கும். நம்மை கொண்டு மற்றவர்களை திருப்தி ஆக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் எனக்கே போதாது, எனக்கே பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்னையிலிருந்து நம்ம சாப்பிட்டதை மீதியை ஏழைகளுக்கு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. அதனால ஒருத்தர் பாடினார், ஏழைக்கு பங்காளனாம், பாவிக்கு இரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவனாம். அல்லேலூயா. ஏழைக்கு பங்காளனாம், இரட்சகனாம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்திலே வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம், இயேசு என்னும் திருமகனாம், இதயத்தில் வாழ்பவனாம். ஏழைக்கு பங்காளனாம். அல்லேலூயா. அப்போ ஏழைக்கு பங்காளர். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளாம் ஆண்டவர்கிட்ட வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. அவர் ஏழைக்கு பங்காளனாக இருந்தார். ஆகினால தான் ஏழையாக இருந்த நம்மை அவர் அவருக்கென்று தெரிந்து கொண்டார். இன்றைக்கி நிறைய பேர் தலையை துளுக்கலாம், நான் பிறந்ததுலேருந்து பணக்காரன், நான் பிறந்ததுலேருந்து எனக்கு ஒன்றும் குறைவே இல்லை, நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்கள் நிலைமையை பார்த்தா ஏழையாக இருந்த நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தரித்திரத்திலிருந்து நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு வேளை வசதியாக இருக்கலாம், இன்றைக்கி ஒரு வேளை நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கலாம். அது கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்திருக்கிற வியாபாரம், கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு காரியம். அதை தன்னுடைய பலத்தினாலோ தன்னுடைய சுயத்தினாலோ இது கிடைத்தது என்று சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிங்க. அவர் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி அவருடைய வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு, அல்லேலூயா, நகரம் இப்பொழுது நல்ல ஒரு மண்மேட்டின் மேல் உயரமான இடத்திலே, அப்போ உயர்ந்த ஸ்தலத்திலே அவனை வாசம் பண்ண வைக்கிறார். அல்லேலூயா. மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணத்தைப் போல அவர் நம்மை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வீடுகள், அவருடைய இடங்கள் மலையின் மேல் கட்டப்பட்டதான ஒரு ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்துகிறார். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அல்லேலூயா. அவைகளிலிருந்து வசதி வந்தவொடனே என்ன வரும்? என்னங்க வசதி வந்தவொடனே என்ன செய்வான்? ஆண்டவரே, இந்த வசதி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த சாப்பாடு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நம்ம கூட மறந்துடலாம் சில நேரங்களில். இந்த சின்ன பிள்ளைங்க மறக்க மாட்டேது. இந்த சாப்பாட்டுக்கு கையை வச்சு ஜெபம் பண்ணி, நான் சில நேரத்தில் அமைதியாக மனசில் வச்சு ஜெபம் பண்ணுவேன். சாப்பாட்டுக்கு என் பேத்தி சொல்லுவேன், தாத்தா சாப்பாட்டுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணலையே அப்படின்வா. ஜெபம் பண்ணிட்டு நான் பார்க்கலையே அப்படின்வா. அப்புறமா கையை வச்சு அவள் இதற்கு என்ன செய்யணும்? கையை வச்சு ஜெபம் பண்ணால் தான் அவள் நம்புவாள். இன்றைக்கி ஆண்டவர் அப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து வந்து வருகிறார். அல்லேலூயா. பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆக அங்கே என்ன நடக்குமாம்? பாடலின் சத்தமும் ஸ்தோத்திர ஜெபமும் அங்கே நடக்கும். படிங்க, நன்றி செலுத்துங்க.
ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அல்லேலூயா. அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். வர்த்தித்தல் என்று சொன்னால் விருத்தி அடைய செய்வேன். ஒருவேளை இன்றைக்கி குறைவாக இருக்கலாம், 10 10ஆவதுமாக இருக்கலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்ய போகிறார், அல்லது வர்த்திக்க செய்ய போகிறார், பல மடங்காக பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஜெபியுங்க, ஆண்டவரே என்னை நீர் வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, என்னுடைய ஆசீர்வாதத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலையை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. இனி நான் தோய்ந்து போகக்கூடாது, இனி நான் சோர்ந்து போகக்கூடாது, இனி நான் எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது ஆண்டவரே. அப்படிங்க வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தில் நம்மை சிறுமையெல்லாம் அவர் நினைத்திருக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவன் அவருக்கு பிரியமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் யாக்கோபுடைய சிறையிருப்பை திருப்புவேன். இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களிலே மறைவிலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கூடாரத்திலே நான் வாசம் பண்ணி அப்படி ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். இதையெல்லாம் செய்த பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் குறைவாக போவதில்லை, நிறைவானவர்களாக இருக்க போகிறார்கள். அல்லேலூயா. இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லிட்டாரு, யாக்கோபுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன், கூடாரத்தின் வாசஸ்தலங்களிலே நான் வாசம் பண்ணுவேன், ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், இந்த மாதத்தில் குறைவையெல்லாம் நிறைவாக்கி நான் உங்களை குன்றி போகாமல் விருத்தி அடைய செய்வேன் என்று சொல்லுகிறார். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமாம்? சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன். இன்றைக்கே தருவேன். என்னைக்கு? 2ஆம் தேதி இல்லை, 3ஆம் தேதி இல்லை, 1ஆம் தேதியே தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அவர் சொல்லிட்டாரு, நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவனுடைய வாசஸ்தலங்களிலே நான் வாசம் பண்ணி ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து அவனுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து வருவேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். முதலாவதாக நம்பிக்கை வைக்க வேண்டும். சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? முழுதுமாக நம்பணும். இது வரைக்கும் எல்லாரையும் நம்பினது போதுயா? யாரெல்லாம் நம்பணுமோ அவங்களெல்லாம் போதும், கைவிட்டுருவாங்க. இயேசுவை நம்பினா நம்ம கைவிடப்படவே மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் பலனாக கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானாம்? தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் நடப்பட்டதும் தன் காலத்திலே கனியை தந்து இலையுதராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்போ இன்னையிலிருந்து நம்ம இலையுறாறு மரக்கத்தை போல இருக்க போகிறோம். அல்லேலூயா. நம்பிக்கை வைக்க வேண்டும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம். மனுஷனை நம்பி தன் புயபலமாக எண்ணினால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் கரளையாய் போன செடிகளைப் போல் இருக்கிறான். கர்த்தரை நம்புகிறவனோ
செழிப்பான். இன்றைக்கி இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் வாசஸ்தலங்களில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உங்களை விருத்தி அடைய செய்வேன், வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்புவோம். நிச்சயமாக இந்த வருஷத்தில், இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். 2வது என்ன செய்யணுமா? அரண். கர்த்தர் தான் அரண். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் கோட்டையும் என் அடைக்கலமும் என் பலனும் என் நம்பியிருக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் அரண், நமக்கு அடைக்கலமான இடம் அவர்தான். தேவன் நமக்கு அடைக்கலும் பலனுமாய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்கும் எனக்கும் அவர் அரணாயிருக்கிறார், பாதுகாப்பாயிருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு என்ன செய்யுங்க? இந்த 9வது மாதம் வரைக்கும் உலகத்தை நோக்கி பார்த்து திரும்பிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அரணுக்கு திரும்புங்க, இந்த பக்கம் திரும்புங்க. பாஸ் ஜேம்ஸ் இந்த பக்கம் தேடுறேன், ஆளை காணோம். இந்த பக்கம் திரும்பினாதான் அங்கே என்ன செய்கிறாரு? உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. அவர் எப்போ இப்படி போனார், எப்படி இப்படி வந்தார்னு தெரியாது. பாருங்கள், இந்த பக்கம் திரும்பினா அவரை பார்க்குறோம். அதே போல தான் அரண். இந்த உலகத்தை நம்பி இருந்தது போதும், உலகத்தின் காரியங்களை நம்பி இருந்தது போதும். இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகமாக்கின அரணாயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் தெரியுமா? இது ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ பதவியில் இருக்கிறவர்கள், எல்லாரை காட்டிலும் நம்ம விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆகாயத்து பறவைகளை பார்க்கலாம், காட்டு புறாக்களை பார்க்கலாம், ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இரட்டிப்பான நன்மையை தருவேன். அது என்னைக்கு தருவேன்? இன்னைக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பிக்கையுள்ள சிறைகளே, அரணுக்கே திரும்புங்கள். நம்பிக்கையுள்ள சிறைகளே, அரணுக்கே திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மைகளே இன்றைக்கே தேவன் தந்திடுவார். இரட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தேவன் தந்திடுவார். நம்பிக்கை உள்ள சிறைகளே, அரணுக்கே திரும்புங்கள். அல்லேலூயா. அப்படி நம்பிக்கையோடு கூட அரணுக்கு நாம் திரும்பும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும், சங்கீதத்தின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் வாசிப்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தமது ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அவர் யாக்கோபுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்னார். நாம் அவரை நம்பணும். இன்றைக்கி இருக்கிற கஷ்டம் நாளைக்கு இருக்காது. இந்த போன மாதத்தில் இருந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள்
தோல்விகள் எல்லாம் இந்த மாதத்தில் இருக்கவே இருக்காது, எல்லாம் மாறி போகும். ஆகையினால்தான் சொல்கிறாரு, கர்த்தர் சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக போகிறது. சொல்ல மாட்டிங்களா? துக்கம்லாம் மறைஞ்சு போகும். அல்லேலூயா. அப்போ சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருகிறது. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். களிப்பு, மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுங்க, படிங்க. சங்கீதம் வருவதாக, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும். அப்போது ஆண்டவர் ஒரு தடவை விளம்பினார், 2 தடவை கேட்டிருக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். 2 வாட்டி சொல்லிட்டார் ஆண்டவர். அல்லையிலே சொல்லுங்கள். 2 வாட்டி சொன்னால் என்ன அர்த்தம்? கண்டிப்பாக நம்ம கேட்போம். ஒவ்வொருத்தவங்கள ஏதாவது ஒரு காசு விஷயத்தில் கேட்போன்னு வச்சுங்களேன். 1 லட்ச ரூபா வேணுங்க, 1 லட்ச ரூபா தரேன், இன்றைக்கி வா அப்படின்னா கண்டிப்பாக தருவீங்களா? நிச்சயமாக தருவீங்களா? கண்டிப்பாக தருவீங்களா? 10 தடவை கேட்போம். ஆமாங்க தருவேங்க. ஏங்க எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் கேட்குறேன். நம்பிக்கை இருக்கிறதுனால 4 வாட்டி கேட்குறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சிறையிருப்பை நான் திருப்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது, ஆமென், அல்லேலூயா. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு, ஆமென், ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, 3 இடத்துல வந்துடுச்சு. சிறையிருப்பை திருப்பும் பொழுது களிப்பு, மகிழ்ச்சி, இல்லையா? இப்போ யார் சொல்கிறது? யார் சொல்கிறது? ஜனங்க, புறஜாதியார் என்ன செய்கிறாங்க? நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்ல கேட்டேன். புறஜாதிகள் நம்ம பார்த்து, மற்றவங்க புறஜாதிகள் சொல்லுவாங்க, இவர்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். உண்மையாக கிறிஸ்தவங்களாக இருந்தால் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உண்மையாக கர்த்தருக்கு பயந்திருந்தால் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்கிறது, கர்த்தர் தமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் கடைசியில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. வாசிப்போமா மறுபடியுமாய்
எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை கடந்த வசனத்தை வாசிப்போம். வாசித்து முடிக்கப் போகிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரத்தை சிறையிருப்பை திருப்பி அந்த வாசஸ்தலங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேடின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல் இருக்கும். அங்கே இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அல்லேலூயா. இப்போ இந்த மாதத்தில் மகிழ்ந்து களி கூர்ந்து நம்ம பாட்டு பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். யாரெல்லாம் அப்படி விரும்புகிறீங்க எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கைகளை கர்த்தருக்கு நேராக திருப்புவோம். கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, இந்த மாதத்தில் இதுவரைக்கும் நாங்கள் பட்ட பாடுகளுக்கு ஈடாக எங்களை நீர் ஆசீர்வதியும். இதுவரைக்கும் பட்ட பாடுகளுக்கு ஈடாக எங்களை ஆசீர்வதியும். கூடாரங்களை திருப்புகிற தேவன், வாசஸ்தலங்களில் வாசமாயிருக்கிற தேவன், வாசஸ்தலங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய வாசஸ்தலங்களை ஆசீர்வதியும், எங்கள் வாசஸ்தலங்களை ஆசீர்வதியும். இந்த மாதத்தை எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என் வியாபாரத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என் வேலைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என் கையின் பிரயாசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஜெபமானது, இந்த வார்த்தையானது என் குடும்பங்களில் ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டிடும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, இரக்கமுள்ள தெய்வமே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 10வது மாதத்தில் இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் எங்களை கலந்து கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வந்தமிட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களை ஆசீர்வதிங்க. குடும்ப தலைவிகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய வியாபார ஸ்தலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாட்களில் தேவையான சகல ஆசீர்வாதத்தையும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். ஒரு நன்மையும் குறைவிடாது காத்துக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் இருந்த தரித்திரங்கள் மாறட்டும். வறுமைகள் மாறட்டும். கஷ்டங்கள் மாறட்டும். கடன் பாரங்கள் மாறட்டும். கவலைகள் மாறட்டும். வேதனைகள் மாறட்டும். வியாகுலங்கள் மாறட்டும். வியாதிகள் மாறட்டும். பிரச்சனைகள் மாறட்டும். பற்றாக்குறைகள் மாறட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ் தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தாவே, ஸ்கூல் ஃபீஸ் தேவைகள், காலேஜ் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகளை கட்டிடுங்க. வியாபாரம் இல்லாதவருக்கு வியாபாரத்தை கட்டிடுங்க. வருமானம் இல்லாதவருக்கு வருமானத்தை கட்டிடுங்க. இந்த மாதத்தை ஒரு செழிப்புள்ள மாதமாய் கர்த்தர் மாற்றி தருவீராக. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அந்த பிள்ளைகள் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடிக்கு ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நிரப்பி அனுப்புவீராக. ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள் எல்லாம் சந்திங்க. இந்த மாதத்தை நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே ஆரம்பித்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே முடிக்க கிருபை செய்யுங்க. விசேஷமாய் எல்லா விதமான கர்த்தாவே தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. போக்கில் வரத்தில் காத்துக்கொள்ளுங்க. வாகனங்களில் உங்களுடைய கரம் இருக்கட்டும். பிரயாணம் பண்ணுகிற பிரயாணத்தில் உங்களுடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தந்து, பலத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து, ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துங்க. எல்லா துர்ச்செய்திக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. மரணத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. நற்செய்தியின் தூதனை காவல் வைப்பீரா, ஆசீர்வதிப்பீரா, ஆசீர்வதிப்பீரா, ஆசீர்வதிப்பீரா. உடைய நாம உயர்த்தப்படட்டும். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் ஒரு சபையான வழியில் நடத்துங்க. கூடாரத்தை கர்த்தாவே சபையாக்குங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். விசாரிக்கும் பொழுது குறைவே இல்லாதபடி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமிட பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல வார்த்தை மறவாதே. ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் சகல பரிசு அனைவரோடு கூட அப்படி வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.